ஹலோ ஹாய். வெட்னஸ்டே ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு சாம்பார் பண்ணியிருந்தேன். இந்த சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். டிஃபனுக்கு ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். குக்கரில் ஃபஸ்ட்டு துவரம் பருப்பு தேவையான துவரம் பருப்பு எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூளும் அது குக்கரில் பொங்கி வெளில வராமல் இருக்கிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயும் ஊற்றிக்கிட்டு நல்லா வேக வச்சு எடுத்துருங்க. ஒரு பாத்திரத்தில் ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் கடுகு உளுந்து போட்டுக்கோங்க, ஜீரகம் போட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. அதையும் நல்லா பொரிய விட்டுட்டு சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 12 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் தான் இது நல்லாயிருக்கும். அது மாதிரி ஒரு கையளவுக்கு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப ப்ரௌன் ஆகணும் தேவையில்லை. 2 தக்காளியும் மீடியம் சைஸில் இருக்க தக்காளி எடுத்து கட் பண்ணிக்கிறேன். இந்த தக்காளியும் வெங்காயமும் ஓரளவுக்கு வதங்குறதுக்கு தேவையான மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு நான் இந்த ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காய் இருந்தது, அதில் ஒரு 3 கத்திரிக்காய் போட்டேன். என்னென்ன வெஜிடபிள்ஸ் போட்டேன்னா கேரட், பீன்ஸ், முருங்கைக்காய் இந்த 3 சேர்த்துருந்தேன். இது 3ஓடு சேர்த்து கத்திரிக்காய் சேர்த்து சாம்பார் செய்யும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். இதோட சேர்த்து 2 ஸ்பூன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சாம்பார் பவுடர் போட்டிருந்தேன். இந்த சாம்பார் பவுடர் நானே ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெந்த பருப்பை நல்லா கடைஞ்சிட்டு இந்த சாம்பாருக்குள்ளே சேர்த்திக்கோங்க. இந்த சாம்பார் இதுக்குள்ளேயே இந்த காய்கறிகள் நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு கோலி குண்டு அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருந்தேன். அந்த புளி தண்ணி இதோட சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவி இறக்குனீங்கன்னா கம கமன் சாம்பார்